சென்னை பனையூர் கட்சி அலுவலகத்தில் நடைபெறும் செயற்குழுவில் பங்கேற்பதற்காக தனது இல்லத்திலிருந்து தாவேக தலைவர் விஜய் புறப்பட்டார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். மேலும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். தேர்தல் ஆணைய விதிமுறைகளின்படி ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சி ஆண்டுக்கு 2 முறை செயற்குழுவும் ஆண்டுக்கு 1 முறை பொதுக்குழுவும் கூட்ட வேண்டும் என்பது விதி. அந்த விதிகளுக்கு உட்பட்டு இந்த ஆண்டுக்கான முதல் செயற்குழு கூட்டத்தை தமிழக வெற்றி கழக தலைமை இன்று நடத்துகிறது. தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் தலைமையில இந்த செயற்குழு கூட்டம் என்பது நடத்தப்பட இருக்கிறது. செயற்குழுவை பொறுத்தவரையில ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு மாவட்ட செயலாளருடன் ஒரு நிர்வாகி என மொத்தமாக 240 பேர்களும், அதே போல மாநில நிர்வாகிகள், சிறப்பு குழு உறுப்பினர்கள், அதே போல சார்பு அணிகளுடைய நிர்வாகிகள் என சிறப்பு அழைப்பாளர்களாக 60க்கும் மேற்பட்டோர் என 300க்கும் மேற்பட்டோர் இந்த செயற்குழு கூட்டத்துல கலந்து கொண்டிருக்கின்றனர். முக்கிய தீர்மானங்கள் 15க்கும் மேற்பட்ட முக்கிய தீர்மானங்கள் இந்த கூட்டத்துல நிறைவேற்றப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சட்டமன்ற தேர்தலையொட்டி சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுமே முன்னெடுத்திருக்கக்கூடிய நிலையில தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை விரைவுபடுத்தியிருக்கின்றனர். அந்த அளவுல தான் இந்த செயற்குழு கூட்டமும் ஒன்றாக இருக்கிறது. அடுத்த கட்டமாக மக்கள் சந்திப்புகள், கட்சியுடைய மேம்பாட்டு பணிகள் உள்ளிட்டவை குறித்து விரிவாக ஆலோசிக்க இந்த செயற்குழு என்பது கூட்டப்பட இருக்கிறது. இந்த கூட்டத்துல கட்சியுடைய தலைவர் உரையாற்ற இருக்கிறார். அந்த உரையில மிக முக்கிய தகவல்களை தெரிவித்திருக்கிறார். அண்மை காலமாக தமிழக வெற்றி கழகம் பாஜகவுடன் கூட்டணிக்கு வர வேண்டும், அதிமுகவுடன் கூட்டணிக்கு வர வேண்டும் என்ற அக்கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் விருப்பங்களை தெரிவித்து வரக்கூடிய இந்த நிலையில எந்த கட்சியுடன் தங்களது கூட்டணி இல்லை என்பதை உறுதி செய்யும் விதத்துல கட்சியுடைய தலைவர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நிர்வாகிகளை நேரடியாக சந்திக்கக்கூடிய சுற்றுப்பயண விவரம் குறித்த அறிவிப்பும், இதே போல அந்த அறிவிப்பு, அந்த விவரங்களை எந்த அளவுக்கு மக்களிடையே கொண்டு செல்ல வேண்டும், கட்சியுடைய கொள்கைகளை பொதுமக்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் உரிய முறையில தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக கிராமங்கள் தோறும் மண்டல வாரியாக, மாவட்ட வாரியாக, தொகுதி வாரியாக பொதுக்கூட்டங்கள், அதே போல தமிழகத்தை கட்சி அளவுல 10 மண்டலங்களாக பிரித்து மண்டல மாநாட்டுகளை பொதுக்கூட்ட அளவுல நடத்துவதற்கும் தமிழக வெற்றி கழகம் தயாராகி வருகிறது. இவ்வாறான ஒரு முக்கியமான அரசியல் சூழல்ல தமிழக வெற்றி கழகத்துடைய செயற்குழு என்பது கூட இருக்கிறது. இதற்காக சீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திலிருந்து புறப்பட்டு தற்போது பனையூரில் இருக்கக்கூடிய கட்சி தலைமை அலுவலகத்திற்கு கட்சியுடைய தலைவர் விரைந்திருக்கிறார். ஏற்கனவே கட்சி தலைமை அலுவலகத்தில் கட்சியுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த், இதே போல தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கூடிய ஆதவ் அர்ஜுன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருக்கின்றனர். இன்னும் சற்று நேரத்துல பனையூர்ல இருக்கக்கூடிய கட்சி தலைமை அலுவலகத்திற்கு அவர் வர இருக்கிறார். அதற்கு பிறகாக குழு தலைவர்களுக்கு மரியாதை செலுத்தியதற்கு பிறகு செயற்குழு கூட்டம் கூடி நடைபெற இருக்கிறது. 15க்கும் மேற்பட்ட முக்கிய தீர்மானங்கள் இதுல நிறைவேற்றப்பட இருக்கிறது. தீர்மானங்களை கடந்து கூட்டணி குறித்த ஒரு தலைப்பை, அதாவது கூட்டணி குறித்த ஒரு அறிவிப்பை அவர் வெளியிடுவார் எனவும் கட்சி வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கிறது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.